திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே. சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில், தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள் திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீப் தயாள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளேன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதன்பின் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அங்கு சரிபார்க்கும் பணியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியரின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்தை 2ஆம் இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 41.72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்களில் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதில் தொடர்ந்து 4வது ஆண்டாக 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாளுவது 41%, உரங்கள் கையாளுவது 699% அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதை போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸிலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.